ஜெபம் செய்வோம். மகத்துவமும் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, தூயாதி தூயவரே, சர்வ வல்லவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அமர்ந்திருக்கிற காலகட்டங்களில் எங்களை தகப்பனே தூக்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக அற்புதமாக எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொன்ன பக்தனின் வார்த்தை கேட்டபடி நாங்களும் ஆவிலே களி கூர்ந்தவர்களாய் உம்மை மகிழ்ந்து ஆராதிக்க, துதித்து பாட, உடைய ஜபங்களை ஏறெடுக்க, உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 9வது பாடலை பாடுவோம். Go
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களோடு கூட அவரை நாம் சேவிக்க முடியாது. நாம் கடந்த நாட்களிலே செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் வருந்தி நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். பாவத்தோடு கூட நம்முடைய பரிசுத்த தேவனிடத்தில் நாம் நெருங்க முடியாது. தயவாய் தேவன் நம்முடைய பாவங்களை, மீறுதல்களை மன்னிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் தாழ்ந்து நம்மை உய்த்து ஆராய்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமை மீந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். உங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏனென்னும் ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கடை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிற்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை உமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும்.
நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலமான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யும் ஆமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. தயவு செய்து உட்காருங்கள். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. யோவான் 2:1 முதல் 12. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன் இடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரனாகி நாதரை சுக்கிச்சு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் தூர்ப்பைத்து பிறந்தார். குலிபலாத்வின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமை பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் பெற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து விருளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும்.
உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனை, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ணக்கெடவும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலாய் கிரியை செய்கிற எங்கள் ஆண்டவரே, உமது பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும் எங்களை உயர்த்துவது உமது சித்தம் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். எமது உயர்வுக்கும் உமக்கும் உம் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று போதித்திருக்கிறீர். பலிகள் காணிக்கைகளை விட கீழ்ப்படிதலே உயர்வு என்று கற்றுக் கொடுத்த உமது பரிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்போதும் எல்லாவற்றிலேயும் உமக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எமக்கு வாக்களித்துள்ள நன்மைகளை பெற்று அனுபவிக்க உம் பேரருளை எங்களில் பெருகச் செய்ய வேண்டுமென்று கிறிஸ்து பெருமானின் கிருபை மிகும் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சி ஆதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். அதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தயவு செய்து உட்காருங்கள். திருமண அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் சமாதானபுரம் சேகரம் சமாதானபுரம் கிறிஸ்து ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஐசக் ராஜதுரை, திருமதி கேத்தரின் கிறிஸ்டில்லா ஐசக் தம்பதியரின் குமாரத்தி செல்வி கரோலினும், புதுக்கோட்டை தமிழ்நாடு சுவிசேஷ லுத்தரன் சபையைச் சேர்ந்த திரு மோகன், திருமதி ரோஸ்லின் மோகன் தம்பதியரின் குமாரன் செல்வன் பிரவீன் பினாண்டோவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக சபை குருவானவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற அருமையான தம்பதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தெரிந்து கொண்ட, நீர் பரிசுத்தப்படுத்தின உமக்கு பிரியமான இந்த மணமக்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக பரிசுத்த குடும்ப நியமத்தில் அவர்களை இணைக்கும்படியாக நீர் சித்தம் கொண்ட தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அருமை பிள்ளைகளை இந்த ஆயத்த நாட்களில் தகுந்த விதத்தில் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து இந்த திருமண பந்தத்தில் இணைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் கணவனும் மனைவியுமாக பரிசுத்த குடும்பமாக அவர்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சீரோடும் சிறப்போடும் வாழ
தேவரீர் கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தயவு செய்து உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற நம்முடைய அருமையான திருச்சபையின் பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்க கேளுங்கள். 17ஆம் தேதி திரு சாமுவேல், திரு ஜோசப், திரு செல்வன். 18ஆம் தேதி செல்வி சோபியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் தனசிங். 19ஆம் தேதி திரு மோசஸ் ஜான் பிரகாஷ், திருமதி லீலா வெல்லிங்டன், செல்வி அபிநயா, டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஜீவா இம்மானுவேல். 20ஆம் தேதி திருமதி ராணி சுகிர்தன், திருமதி ஜாய்ஸ் அனிதா ராஜம், திரு டேவிட் அருள்ராஜ், திருமதி ஜெசி சோபியா, செல்வன் எட்வின் ராஜகுமார். 21ஆம் தேதி திருமதி ராணி ஜேக்கப், திரு செல்வன் குமார், திரு சாமுவேல் கணேசன். 23ஆம் தேதி திரு நிர்மல் ராஜ், திருமதி கிரேஸ் டார்லிங், திரு ஆல்வின் சாம் ஜிம்ரேஸ், சன் ஆஃப் மிஸ்டர் ராஜேஷ், செல்வி மோனு லூபினா. இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையின் தம்பதிகள்: 17ஆம் தேதி திரு அகஸ்டின் மைக்கேல், திருமதி அனித் ஜபமலர் அகஸ்டின் தம்பதியர். திரு ஜோசப் குட்டி, திருமதி ஜான்சி மோரிஸ் ஜோசப் தம்பதியர். திரு ரோஸ் ஜபகுமார், திருமதி ஜூலியா ஜபகுமார் தம்பதியர். திரு ராஜன் கோயில் பிள்ளை, திருமதி ஜாய்ஸ் அனிதா ராஜன் தம்பதியர். திரு ஞானராஜ், திருமதி ஜானட் ஞானராஜ் தம்பதியர். திரு சதீஷ்குமார், திருமதி பெர்சியாள் சதீஷ்குமார் தம்பதியர். 18ஆம் தேதி திரு இஸ்ரவேல் குமார், திருமதி வினிதா ரானிஷா இஸ்ரவேல் தம்பதியர். திரு அந்தோணி சவுந்தரராஜன், திருமதி மங்களம் சவுந்தரராஜன் தம்பதியர். 19ஆம் தேதி அருள் திரு டாக்டர் இர்வின் சார்லஸ், திருமதி ஹானா குட்டி சார்லஸ் தம்பதியர். திரு தங்கராஜ், திருமதி கிரேனா தங்கராஜ் தம்பதியர். திரு ஜபமித்திரன், திருமதி சாந்தி ஜபமித்திரன் தம்பதியர். 20ஆம் தேதி திரு எட்வின் ராஜகுமார், திருமதி ஷீபா எட்வின் தம்பதியர். திரு பால் சர்க்குணம், திருமதி ஷேர்லி பால் தம்பதியர். 22ஆம் தேதி திரு நிர்மல் ராஜ், திருமதி சுடரொலி நிர்மல் ராஜ் தம்பதியர். திரு சத்யராஜ், திருமதி பர்வின் ஆஷா சத்யராஜ் தம்பதியர். திரு சுரேஷ்குமார் ஜேக்கப், திருமதி ரின்சி சுரேஷ் தம்பதியர். 23ஆம் தேதி திரு ஜோசுவா, திருமதி டாரதி ஜோசுவா தம்பதியர். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சமாதானபுரம் CSI கிறிஸ்து ஆலய திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இவர்களுக்கான வாக்கு தத்தம்: நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி.
இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வலுவாதபடி எங்களை பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக எங்களை நிறுத்த வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நெய்யாய் பொழிய, வாழ்க்கை செழிப்பாய் அமைய ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கோணலானவைகளை செவையாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் செம்மையும் நன்மையுமாய் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே பிள்ளைகள் மகிழ்ந்து சுகித்து வாழ தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. உட்காருங்கள். அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை அருள் திரு இர்வின் சார்லஸ் ஐயா அவர்கள் நமக்கு தருவார்கள். செய்திக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 431வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 431. உந்தன் சுயமதியை நெறியென்று உகந்து சாயாதே.
தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம், குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமேல் வைக்கிறேன் சுவாமி, முழுதுமே செய்யாமேல் வைக்கிறேன் சுவாமி, ஏற்றுக்கொண்டாருளுமே தேவா. இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டாருளுமே தேவா. ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் கேட்கப் போகிற இந்த செய்தியை எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தாரும். அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இறை மகனேசுவின் இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இறை மகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய அருள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த நாளுக்காக திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பை உங்களுக்கு ஆலோசனைக்கென்று வைக்க விரும்புகிறேன். உயர்வின் முதல் படி கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக சிறப்பான ஒரு குணாதிசயம். அந்த கீழ்ப்படிதல் என்பதிலும் மிக அழுத்தமாக சொல்ல வேண்டுமானால் ஆங்கிலத்திலே இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவார்கள். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் என்பது என்ன? அதை எப்படி மொழிபெயர்ப்பது? எனக்கு தமிழிலே அதை எப்படி மொழிபெயர்ப்பது என்று தெரியவில்லை. ஒரு சிறு பிள்ளையை சுவற்றின் மேல் ஏற்றிவிட்டு நீ குதி அப்படின்னு சொன்னால் அது உடனே குதிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். நம்ம சொல்லுவோம்ல, கிணத்துல நிற்காட்டி விட்டு கிணத்துக்குள்ளே குதின்னு சொன்னால் உடனே குதிக்கணும், அதுதான் கீழ்ப்படிதல் அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி எப்பொழுது அந்த குழந்தை தைரியமாய் குதிக்கும், என்னுடைய பிள்ளையை நான் ஒரு சுவற்றின் மேல் ஏற்றி வைத்து என்னுடைய கரங்களை நீட்டி குதி மகனே அப்படி சொன்னால் அவன் உடனே குதிச்சிருவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு நான் தகப்பன், அவனை ஒரு நாளும் நான் விடமாட்டேன் என்பது அவனுக்கு தெரியும். இதுதான் கீழ்ப்படிதல். நிறைய நேரங்களிலே நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது என்ன என்று கேட்டால், சில நேரங்களிலே அவர் சொல்லி அநேக நாட்கள் கழித்து நான் கீழ்ப்படுகிறேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்கிற வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் நேரம் அதிகமாகிறது. என கருமையானவர்களே, யாக்கோபுவின் நிருபத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளின் முழு சரீரத்தையும் நாம் திருப்பி நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது மிகச் சிறப்பான ஒன்று. பேதுரு அடிகளார் 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, மனுஷருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், வேலைக்காரரை உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், கடைசியாக நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். என கருமையானவர்களை, கீழ்ப்படிதல் உயர்வை தரும். அது மிக முக்கியமான ஒன்று. உயர்வின் முதல் படி கீழ்ப்படி என்று சொன்னால், இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட 3 பாடங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு அதில் இருந்து 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக,
கீழ்ப்படியாமை அழிவை வருவிக்கும். இது முதலாவது காரியம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என கருமையானவர்களே, இங்கே கீழ்ப்படிதல் மிக முக்கியம் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லுகிறார். என்ன நடைபெற்றது இங்கே? சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் துவக்கத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே அவர் சொல்லுகிறார், அமலேக்கியருக்கு எதிராக நீங்கள் போரிடுவதற்கு புறப்பட்டு போக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அமலேக்கியருக்கு எதிராக போரிட்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதையையும் கொன்று போட கடவீர்கள் என்று 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அமலேக்கியருடைய எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய கட்டளை. சாமுவேல் வருகிறார். போர் முடிந்து விட்டது, வெற்றி பெற்று விட்டார்கள். திரும்பி வந்து சாமுவேல் வரும்பொழுது ஆங்காங்கே சத்தம் கேட்கிறது, ஆடு மாடுகளின் சத்தம். சாமுவேல் கேட்கிறார், என்ன சத்தம் இது? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இங்கே சவுல் ராஜா சொல்லுவார், ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாக ஆடு மாடுகளில் திரட்சியானவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாக என்று சாமுவேலை பார்த்து சொல்லுவார். சவுல் கீழ்ப்படியாமல் போனார். கீழ்ப்படியாமையின் பலன் என்ன? கொஞ்சம் சாமுவேலின் 2ஆம் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே சவுல் போர்க்களத்திலே அம்பு பாய்ந்து காயப்பட்டிருக்கிறார். அவர் மரித்து போனார் என்ற செய்தியை சொல்லுவதற்காக ஒருவன் ஓடி வருகிறான். தாவீது கேட்கிறார், என்ன ஆயிற்று? சவுல் என்ன ஆனார் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடக்கும் பொழுது என்னை பார்த்து சொன்னார், என்னை கொன்று போடு, எனக்கு உயிர் போகிறது என்று சொன்னார். அவன் திரும்பி பார்த்து அவரை கொலை செய்தவனை பார்த்து கேட்பான். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நீ யார் என்று அவர் என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். நான் அமலேக்கியன் என்றேன். என கருமையானவர்களே, அழித்து போடச் சொன்ன ஒரு இனத்தை அவன் விட்டு வைத்ததன் பலன் என்ன தெரியுமா? அந்த இனத்தில் உள்ள ஒருவனாலேயே சவுல் கொல்லப்பட்டார். உங்களுடைய பாவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவரின் எச்சரிப்பின் சத்தம் கேட்குமானால் அந்த பாவத்தை விட்டுவிட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒருவேளை அந்த பாவத்தை விடாமல் இருந்தால் அந்த பாவம் என்னை கொன்று போடும். அதுதான் முக்கியமான காரியம். அதுதான் கீழ்ப்படிதல் பிரதானமான காரியம். கீழ்ப்படியவில்லையானால் அழிவை சந்திக்க வேண்டியது இருக்கும். என கருமையானவர்களை, உபாகமத்தின் புத்தகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வாருங்கள். உபாகமம் 8:20. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். கீழ்ப்படியாமல் போனால் அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படியாமை எத்தனை கஷ்டங்களை நமக்கு கொடுக்கிறது. யோசுவாவின் புத்தகத்துக்கு வாருங்கள். அங்கே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எரிகோவை பிடிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். வெகு சுலபமாக எரிகோ அவர்கள் கையிலே கிடைக்கிறது. என்ன செய்தார்கள்? பாடலை பாடிக்கொண்டு கிண்ணறங்களை வாசித்துக் கொண்டு எரிகோவின் மதிலை சுற்றி வருகிறார்கள். 6 நாள், ஒவ்வொரு முறையும் 7வது நாள் 7 முறையும் சுற்றுகிறார்கள். 7வது முறை சுற்றி வரும் பொழுது கோட்டை இடிந்து விழுகிறது. ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த எரிகோவின் கோட்டையில் இருக்கிற அனைத்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அவை எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும்,
ஒன்றையும் எடுக்கக்கூடாது. பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் எடுத்தால் அவை அனைத்தும் கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அங்கே ஒருவன் இந்த கொள்ளையிலே நேர்த்தியான சில பொன் வெள்ளி ஆகியவற்றை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே ஒளித்து வைக்கிறான். இது எப்படி தெரிகிறது? எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்ட பிறகு ஆயி பட்டணத்தை பிடிக்கப் போகிறார்கள். அதற்கு அடுத்த அதிகாரத்திலே ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும் பொழுது 36 பேர் வெட்டப்பட்டு மரித்து ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். ஆயி பட்டணம் சிறிய பட்டணம் தானே, எரிகோவையே நாம் பிடித்து விட்டோம், ஆயியை சுலபமாக பிடித்து விடலாம் என்றுதானே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயியை பிடிக்க முடியவில்லை. 36 பேர் வெட்டப்பட்டு மரித்தார்கள். அங்கே ஒரு பெரிய தோல்வி. என்ன நடந்தது? யோசுவா ஆண்டவரின் பாதப்படியிலே விழுந்து கதறுகிறார். யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. வீட்டிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். கீழ்ப்படியாமை அங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக சீட்டு போட்டு ஒவ்வொருவராக கண்டுபிடிக்கப்படும் பொழுது கடைசியாக சப்தியின் மகன் ஆகான் குறிக்கப்படுகிறான். அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்திலே முதலாவது நுழைந்ததே கீழ்ப்படியாமை என்ற பாவம் தானே. இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினாலே ஏவாள் விழுந்து போகிறாள். என கருமையானவர்களே, இந்த ஆகான் அழிக்கப்படுகிறார். யோசுவா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், கீழ்ப்படியாமையினாலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே நடந்தார்கள் என்று 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் 7ஆம் அதிகாரங்களிலே ஆகானுடைய செய்தியும் சொல்லப்படுகிறது. கீழ்ப்படியாமை உங்களுக்குள்ளே அழிவை வருவிக்கும். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். 1. இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று பவுலடிகளார் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிறார். அகிரிப்பா ராஜாவே, என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக தவறுகளை செய்தவன். யூத வைராக்கியம் கொண்டவனாக இருந்ததனாலே கிறிஸ்தவர்களை நான் அழித்தவன். ஒரு நாள் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் அதிகாரிகளிடத்திலே அதிகாரம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு செல்லுகிறேன். நான் தமஸ்கு பட்டணத்தின் அருகே வந்தபோது ஆண்டவர் என்னை சந்தித்தார். அந்த நாளிலே என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். ஒரு அழகான வசனம் வாசியுங்கள். 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. என்ன அழகான ஒரு செய்தி. I was not disobedient to the vision from heaven என்று சொல்கிறார். I was not disobedient to the vision from heaven. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நான் செவி கொடுக்காதவனாய் இருக்கவில்லை. உடனடியாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஒப்புக் கொடுத்தேன். என கருமையான தெய்வ ஜனமே, கீழ்ப்படுதலினால் இறை பணி நிறைவு பெறும். அது 2வது பகுதி. கீழ்ப்படியாமை அழிவை வருவிக்கும் என்று சொன்னேன். 2வதாக, கீழ்ப்படியாமையினால் இறை பணி நிறைவு பெறும். ஆண்டவருடைய பணிக்காக அழைக்கப்பட்ட போது பவுலடிகளார் சொல்கிறார், நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பணி மிக கடினமானது. இன்றைக்கு இறை பணி என்றால் மிக சுலபமானது என்று எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு ஆகிவிட்டது. யாரோ ஒருவர் ஒரு திருமறையை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் செய்து விடுவாரானால் அவர் மிக பெரியவராய் மாறிவிடலாம். என கருமையானவர்களே, இறைபணி மிக கடினமானது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிடுவதை நான் கேட்டேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலரின் கூக்குரல் பெரிதாய் இருந்தது. என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தார், உன்னுடைய பின் சந்ததியார் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருப்பார்கள், என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தார். அதே போல 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த பிறகு
அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுடைய சத்தம் என் காதுகளில் வந்து விழுந்தது 2ஆம் அதிகாரத்திலே. ஆகவே மோசேயை அழைக்கிறார், நீ வா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வரும்படியாய் உன்னை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். மோசே சொல்றார், ஆண்டவரே என்னால் முடியாது, நான் ரொம்ப மோசம் சுவாமி, சாதாரண ஆளு. லேவி கோத்திரத்திலேயே என்னுடைய கோத்திரம் மிக சாதாரணமான குடும்பம், முடியாது சுவாமி. ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னை தான் அனுப்புகிறேன், வா. எனக்கு பேச முடியாது சுவாமி, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன். பரவாயில்ல, அப்படிப்பட்டவர்களையும் நான் தானே உருவாக்கினேன். வேண்டுமானால் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் வைத்துக்கொள், உனக்கு உதவியாக வைத்துக்கொள், அவன் உனக்காக பேசுவான். 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று என கூப்பிட்டார். கருமையானவர்களே, முச்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார். இப்படி ஆண்டவர் கூப்பிட்டு மோசே திரும்ப 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 ஆண்டவரே நான் இல்லை, ஆண்டவரே நான் வர முடியாது என்று மறுக்கிறார். இங்கே 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பும், நான் இல்லை சுவாமி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீதான் என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தலையில் இருந்து மீட்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்படியே தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தார். அப்ப சொல்லுவார் அவர், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லுமானால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லவில்லையானால் அடியேனை இடத்தை விட்டு கடந்து போக பண்ணாதிரும் என்பது மோசேயின் ஜெபம். என கருமையானவர்களே, அப்படி தன்னை முழுவதுமாய் இறை பணிக்காக அர்ப்பணித்த பொழுது அந்த பணி நிறைவு பெற்றது. ஆண்டவர் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அந்த சித்தம் நிறைவேறி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். கீழ்ப்படுதலினால் இறை பணி நிறைவு பெறும். எலியா தீர்க்கதரிசியை குறித்து ராஜாக்களின் 1ஆம் புத்தகத்திலே நிறைய சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். மிக அருமையான ஒரு தீர்க்கதரிசி. ராஜாக்களின் 1ஆம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் ஆண்டவர் எலியாவுக்கு பணி கொடுக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டு. முதலாவது சொல்லுகிறார், நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. எப்படி கேரித் ஆற்றண்டைக்கு போக முடியும்? கேரித் என்றாலே வற்றி போவது என்று பொருள். அப்படியானால் வற்றி போகிற நதியிலே போய் உட்கார்ந்து நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும்? பரவாயில்லை, நீ போக வேண்டும். அப்படியே கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றண்டைக்கு போகிறார். அவருக்கு உணவு கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது. காகங்கள் உணவு கொண்டு வருகின்றன. கேரித்தாற்றின் தண்ணீரை குடிக்கிறார். ஒரு நாள் கேரித்தாறு வற்றி போயிற்று. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, புறப்படு, இன்னொரு இடத்துக்கு நான் அனுப்புறேன். 9ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அங்கே சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, நான் ஒரு தனி மனிதன், என்னை ஒரு விதவையின் இடத்துல அனுப்பினால் நான் எப்படி ஆண்டவரே நான் அந்த இடத்துல இருக்க முடியும்? போகிறார். யார் அந்த விதவை அவருக்கு தெரியாது. ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போகிறார். அங்கே போகும்பொழுது ஒரு பெண் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறார். அவர் தண்ணீர் கொண்டு வர போகும்பொழுது, கொஞ்சம் வா, எனக்கு கொஞ்சம் அடை செய்து கொண்டு வா. அவர் சொல்லுகிறார், பாத்திரத்திலே கொஞ்சம் மாவு, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய், நானும் என் மகனும் சாப்பிட்டு சாவதற்கு 2 விறகு பொறுக்க வந்தேன். அதுதான் அவருடைய செய்தி. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாவதற்கு 2 விறகு பொறுக்க வந்தேன். பரவாயில்லை, நீ போ, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆயினும் முதல் அதிலே அடையை எனக்கு செய்து கொண்டு வா, சிறிய அடையை செய்து கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் செய்யலாம். செய்து கொண்டு வந்தார். தீர்க்கரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தீர்க்கர் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நடந்தது என்னவென்றால், பஞ்சம் தீரு மட்டும் பாத்திரத்தில் உள்ள மாவும் கலசத்தில் உள்ள எண்ணெயும் குறையவே இல்லை.
அதுதான் நிறைவு. என கருமையானவர்களை, கீழ்ப்படுதலினால் இறை பணி அங்கே நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் ஆகமத்துக்கு நீங்கள் வரும்பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்தாராம். அமத்சியா ஆமோஸை பார்த்து கேட்கிறார், நீ யார்? எப்படி இந்த பணிக்கு வந்தாய்? உன்னை யார் அழைத்தார்கள்? ஆமோஸ் அழகாய் சொல்லுவார். 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் ஆகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம் பாருங்கள். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக நான் தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போய்க் கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அழைத்து அவருடைய ஊழியத்திற்காக போக சொன்னார். நான் போனேன். எனக்கு அருமையானவர்களே, நான் கீழ்ப்படிந்தேன். நான் சாதாரணமானவன். கீழ்ப்படிதல் இறைப்பணியை நிறைவு செய்யும். மூன்றாவதாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு செய்தி, நிறைய திருமணங்களிலே நாம் கேட்ட செய்தி. ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் தாயாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் போய் இயேசுவின் தாயாரிடத்திலே சொல்லுகிறார்கள். இயேசுவின் தாயார் அதை இயேசுவிடத்திலே சொல்லுகிறார். இயேசுவானவர் சொல்லுகிறார், அம்மா, உங்களுக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. அந்த தாய்க்கு தெரியும் இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை. அவர்கள் அந்த தாயிடத்திலே சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இவங்க எல்லாரும் போறாங்க இயேசுவாமி கிட்ட. இயேசுவானவர் என்ன சொல்லுவார்? நீங்க போய் வெளியே கால் கழுவுவதற்காக ஒரு 6 கற்றாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த 6 கற்றாடிகளில் தண்ணி நிரப்புங்கள். ஐயா, வேண்டியது திராட்சரசம். தண்ணியை நிரப்புனா என்னைக்கு அது திராட்சரசமா அதை செய்ய முடிக்கிறது? ஒன்றும் கேட்கவில்லை. தண்ணி நிரப்புங்கள் என்றார். நிரப்பினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதலினால் குறைவுகள் நிறைவாகும். தண்ணி நிரப்புங்கள் என்றார், நிரப்பினார்கள். மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தை கொண்டு போங்கள். என்ன சொல்லணும்? ஐயா, ஜாடியில் இருக்கிறது தண்ணி, இங்கே வேண்டியது திராட்சரசம். இதை கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்தா திராட்சரசம் ஐயா வேணும், தண்ணி ஐயா குழந்தை கேட்பானா? கேட்க மாட்டானா? அவர்கள் அப்படியே மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போனார்கள். கீழ்ப்படிதல். அவன் அதை ருசி பார்த்து சொல்லுகிறான். எல்லாரும் நல்ல ரசத்தை முதலிலே கொடுத்து ருசி குறைந்ததை பின்னாலே கொடுப்பார்கள். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. கீழ்ப்படுதலின் மகிமை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது. ஆபிரகாமை குறித்து எபிரேய நிருபாக்கியோன் மிக அழகாக சொல்லுவார். எப்படிப்பட்டவர் ஆபிரகாம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறோம்? ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க போ சொன்னார் ஆண்டவர்? காமிப்பார் ஆண்டவர். அப்படியே கீழ்ப்படுகிறார். தட் இஸ் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அங்கே குறைவுகள் நிறைவாகிறது. அவர் அப்படி புறப்பட்டு போனதினாலே 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பெற்று அருமையான ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். அவருடைய மனைவி சாராள் கர்ப்பம் தரிக்க பலனில்லாதவரானார்.
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போய்விட்ட பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை அருளி செய்தாரே, அதுதான் கீழ்ப்படிதல். என கருமையானவர்களே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இந்த 5ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட கொஞ்சம் செம்படவர்கள் கரையிலே வந்து கவலையோடு நிற்கிறார்கள். அதிகாலை வேளையிலே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை, இன்றைய வாழ்வுக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் வருகிறார். 2ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள், ஆனால் அங்கே 2 படகுகள் நின்றது, அதிலே ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. ஆண்டவருடைய திட்டம் சீமோன் கீழ்ப்படிய வைத்து அவனை ஏற்றுக்கொள்வது. அந்த படகிலே ஏறி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அங்கே ஆண்டவருடைய செய்தியை சொல்லுகிறார். அவருடைய செய்தியை சொல்லி முடித்தவுடனே பேதுருடைகளாரை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். சீமோன் சொல்கிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நானாக இருந்தால் அதோடு நிறுத்தியிருப்பேன். ஆண்டவரே, இந்த கடலில் மீன் இல்லை, நான் பிரயாசப்பட்டு விட்டேன், எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன். ஆனால் பேதுருடைகளார் சொல்லுகிறார், பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். 6ஆம் வசனம், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வலை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிறைய மீன்கள் கிடைக்கிறது. கீழ்ப்படிதல் ஒன்றுமில்லாத இடத்திலே ஆசீர்வாதத்தை தரும். கீழ்ப்படிதல் ஒன்றுமில்லாத கர்ப்பத்திலிருந்து குழந்தையை தரும். அதே போல யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் போய்விட்டது போல தோன்றுகிறது. ஆண்டவர் சொல்லியிருந்தார் சீஷர்கள்ட்ட, நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இருந்தார், இனிமேல் மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். 21ஆம் அதிகாரம் துவக்கமே இப்படி தான் சொல்றாரு. பேதுருடைகளார், யாரெல்லாம் வாரீங்க மீன் பிடிக்க போறேன்னு கேட்கிறாரு. அவர் கூட இன்னொரு 6 பேர் சேர்ந்துட்டாங்க, 7 பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. திரும்பவும் அங்கே ஆண்டவர் கரையிலே நிற்கிறார். இவர்களை பார்க்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமில்லை. பரவாயில்ல, கொஞ்சம் இந்த படகுக்கு வலதுபுறமாக வலைகளை போட்டு பாருங்கள். 153 பெரிய மீன்கள் வலையிலே வந்து விழுகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த சீடர்கள் அவர்களுடைய குறைவுகள் நிறைவு பெற்றார்கள். என கருமையானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே கண் தெரியாத ஒரு மனிதர் வழியருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கண்களிலே சேரை பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்கிறார். கழுவி பார்வையடைந்தார். இப்பொழுது சமய தலைவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி நீ சுகமடைந்தாய்? பார்த்தீங்கம்மா, 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். கழுவினேன், பார்வையடைந்தேன். 15ஆம் வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. கழுவினேன், பார்வையடைந்தேன். இயேசுநாதரும் கீழ்ப்படிந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் மரணபரியந்தமும் சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என கருமையானவர்களே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் விடுதலையாகி வருகிறார்கள் 18ஆம் வசனத்திலே. என கருமையானவர்களே, ஆண்டவர் கீழ்ப்படிதலினால் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். கீழ்ப்படியாமை அழிவை வருவிக்கும், கீழ்ப்படுதலினால் இறைப்பணி நிறைவு பெறும், கீழ்ப்படுதலினால் குறைவுகள் நிறைவாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய், நீ தந்த நல்ல ஜெப வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை பெற்றுக்கொள்ளும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
உம்முடைய கிருபையின் கரம் எல்லாரையும் தாங்கி வழிநடத்தி பலப்படுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கடினமான ஒரு காலங்களுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீர் அறிவீர். கிருபையாய் இறங்கும் கர்த்தாவே, உம்முடைய காக்கும் கரங்கள் உலகெங்கிலும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வைரஸை முற்றிலுமாய் நீர் அழித்து போடும். சீக்கிரமாய் உலகெங்கிலும் உம்முடைய மக்கள் சுகம் பெறும்படியாய் கிருபை தாரும். இது மேலும் பரவாதபடி உம்முடைய கரங்களினாலே நீர் தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இதற்காக உலகெங்கிலும் செயல்படுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தங்களுக்கு எது வந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த வைரஸ் பற்றி கொண்டவர்களுக்கு சுகமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரம் எல்லாரோடும் கூட இருக்கட்டும். இப்படி பணிபுரிகிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய பாதுகாவலை தாரும். எல்லாரும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளை எல்லாம் சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க தொடர்ந்து உடைய கிருபைகளை அருளி செய்யும். வீட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது உம்முடைய பாதுகாக்கும் கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. சமூக தொற்றாக பரவிவிடாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை சேர்ந்த மக்கள் ஆண்டவரே, ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடும் உடைய சமூகத்தில் காக்கப்படும்படியாய் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபையின் மக்களை ஆசீர்வதியும். தேவையுள்ளோரை சந்தியும். தேவையுள்ள பிள்ளைகளின் தேவைகளிலே போதுமானவராகிறோம். திருமணத்துக்காய், வேலைக்காய், குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாரும். உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை அருளி செய்யும். அன்பின் ஆண்டவரே, நீர் போதுமானவராயிரும். வருகிற வாரம் முழுவதுமாய் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும். ஆண்டவரே, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாதவாறு எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளே ஒவ்வொருவரையும் காத்து உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தி ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அருளி செய்யும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசச் செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட்டருள கடவர்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.